ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சோள குழி பணியாரம் எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் வெள்ளைச்சோளம், அரை டம்ளர் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயமும் உளுந்தையும் தனியாக ஊற வச்சுக்கலாம். அரிசியும் வெள்ளைச்சோளத்தையும் தனியாக ஊற வச்சு 6 மணி நேரம் ஊறின பிறகு நம்ம கிரைண்டரில் இட்லி மாவு எப்படி அரைப்போமோ அது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். 3 மணி நேரம் புளிக்க விட்டு மாவை எடுத்துக்கலாம். வாணலியில் 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, பொடியாக நறுக்குன பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பொடியாக நறுக்குன வெங்காயம் நல்லா வதக்கி இந்த மாவில் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டு கல் காஞ்சதும் நம்ம ஊற்றிக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். வெந்ததும் திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். சோள குழி பணியாரம் ரெடி ஆகிடும். தொட்டுக்க கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.